உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல நல்லவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. துதியின் சத்தம் எழும்பட்டும். ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி, நன்றி பலிகளை செலுத்தி, ரட்சிப்பினால் நான் களி கூறுகிறேன். அல்லேலூயா. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. உம்மை போல இரட்சகர், நல்ல கைதட்டி, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றிவிட்டீரே, பலுகி பெருகும்படி தூக்கிவிட்டீரே. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றிவிட்டீரே, பலுகி பெருகும்படி தூக்கிவிட்டீரே. என்னை நினைத்தீர் நீர் மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. என்னை நினைத்தீர் நீ மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. உம்மை போல இரட்சகர், உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. புழுதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே. புழுதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. உம்மை போல இரட்சகர், உம்மை போல வல்லவர், உம்மை போல பரிசுத்தர், உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. நல்ல கரங்களை தட்டி இந்த வார்த்தைகளை நான் நம்புறேன். உம்மை போல ஒரு இரட்சகர் இல்லை. உம்மை போல சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன் இல்லை. உம்மை போல பரிசுத்தம் உள்ள ஒரு ஆண்டவர் இல்லை. எங்கள் இரட்சணிய கன்மலையே, எங்கள் பேர் அன்பே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தான் எங்க வாழ்க்கையின் நிலைமையவே மாற்றிருக்கீங்கப்பா. எங்க வாழ்க்கையின் தரத்தையே நீங்க தான் மாத்திருக்கீங்க. எங்க வாழ்க்கையின் சூழ்நிலையவே நீங்க தான் மாத்திருக்கீங்க. ஆமென், அல்லேலூயா. புதிய நாமத்தால் நாங்கள் அழைக்கப்படுவதற்கு நீங்க தான் உதவி செஞ்சிருக்கீங்க ஆண்டவரே. யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை முன்னேற்றங்கள், எத்தனை உயர்வுகள்
இந்த கிறிஸ்தவ வாழ்வை துவங்கும் போது நமக்கு என்ன நடக்குதுன்னே நம்ம வாழ்க்கையில் புரியாமல் இருந்தது. நிறைய கேள்விகளுக்கு நம்மிடத்தில் பதில் இல்லாமல் இருந்தது. நம்முடைய வாழ்க்கை குறித்த ஒரு நம்பிக்கை நமக்கே முதல்ல இல்லை. ஆனால் இன்னைக்கு எவ்வளோ நிச்சயம், எவ்வளோ நம்பிக்கை, எவ்வளோ சந்தோஷம், எவ்வளவு சமாதானம். இதுக்கெல்லாம் இயேசுதான காரணமாக இருந்திருக்கிறார். அந்த இயேசுவை மகிமைப்படுத்துங்க. அந்த இயேசுவை கனம் பண்ணுறதுக்கு அடையாளமாக உங்கள் வாயார அவரை புகழுங்க, உங்கள் மனதார அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் தான் உங்களை நேசிக்கிறார், அவர் தான் உங்களை விசாரிக்கிறார், அவர் தான் உங்களை காப்பாற்றுகிறார், அவர் தான் உங்களை வழி நடத்துகிறார், அவர் தான் உங்களை ஆதரிக்கிறார். உங்களுக்கு முன்பாக போய் கோணலானது எல்லாவற்றையும் செவையாய் மாற்றின அந்த இயேசுவை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் விளக்கை ஏற்றின அந்த இயேசுவை நீங்கள் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். உங்கள் கனவெல்லாம் நனவாக்கின அந்த இயேசுவை நல்ல உயர்த்துங்க, உயர்த்துங்க. ஒரு குறைவில்லாமல் என்னை காத்து வந்தீரே, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என்ன அதிசயமாய் நடத்தி வந்த தெய்வமே, கடந்த 5 மாதங்கள் எனக்கு அதிசயங்களை செய்து அற்புதங்களை செய்து என் கரத்தை பிடித்து நடத்தினவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. உங்கள் பிரயாணங்களில் அவர்தான் உங்களை பாதுகாத்தார். உங்கள் குடும்ப வாழ்வை அவர்தான் கட்டமைத்திருக்கிறார். உங்களுக்கு எதிரிட்டு வந்த புயல் காற்றை அவர்தான் அமர்த்தினார். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட கொந்தளிப்பு உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு அவர்தான் உங்களை பாதுகாத்தார். அந்த நல்ல தகப்பனை நாம் ஸ்தோத்தரிப்போம். எங்களை நடத்துகிறவரே, எங்களை தேற்றுகிறவரே, எங்களை ஆற்றுகிறவரே, எங்களை அரவணைக்கிறவரே. அல்லேலூயா. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாய் நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. வருஷத்தை நன்மையினா முடிசூட்டி மகிழ்ந்தீரே. இந்த மாதத்தையும் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுவான். பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே.
மகிமையால் மூடிக்கொண்டீரே. எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே. கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. ஆயிரம் ஸ்தோத்திரமே. 14 ஸ்தோத்திரமே. என் விளக்கை ஏற்றினீரே. என் இருளை அகற்றினீரே. என் விளக்கை ஏற்றினீரே. என் இருளை அகற்றினீரே. எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிரச் செய்தீரே. எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிரச் செய்தீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம். ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே. கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. 1000 ஸ்தோத்திரமே. 14 ஸ்தோத்திரமே. உள்ளங்கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே. எத்தனை நல்ல தேவன். என்னை மறக்காம உங்க உள்ள கைகளில் என்னை வரைந்திருக்கிறீரே. நீ என் தாசன் என்றீரே. உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. நீ என் தாசன் என்றீரே. உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே. கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. 1000 ஸ்தோத்திரமே. 14 ஸ்தோத்திரமே. 1000 ஸ்தோத்திரமே. 14 ஸ்தோத்திரமே. ஆவியில நிறைந்து களி கூறுகிற நல்ல கிருபை பெற்ற எல்லாரும் நல்ல கை தட்டி சந்தோஷமா நல்ல அந்நிய பாஷைகளை பேசி மற்ற தேவ பிள்ளைகளை நல்ல கரங்களை தட்டி, நீங்க தான் எங்க வாழ்க்கையை ஆண்டவரே இதுவரைக்கும் ஆசீர்வாதமாய் நடத்தி இருக்கிறீர். என்றைக்கும் அணைந்து போக வேண்டிய தீபம், என்றைக்கும் முறிந்து போக வேண்டிய வாழ்க்கை, என்னைக்கோ சிதறி போயிருக்க வேண்டிய நாங்க, என்னைக்கோ ஒன்றுமில்லாமல் போயிருக்க வேண்டிய எங்களுடைய குடும்பம் இன்னைக்கு நிலை நிற்பதற்கு காரணம் நீங்க தான் ஆண்டவரே. உங்க கிருபை தான் ஆண்டவரே. உங்க தயவு தான் ஆண்டவரே. உங்க இரக்கம் தான் ஆண்டவரே. அதெல்லாம் நாங்க உணர்ந்து உங்களை துதிக்கிறோம்ப்பா. உங்க ஆவியில இருக்கிற கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்க விரும்புகிறோம். உங்க இதயத்தில் இருக்கிற பாரத்தை கர்த்தர் நீக்க விரும்புகிறோம். உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற போராட்டங்களிலே நீங்கள் அதை மேற்கொள்ள உங்களுக்கு தேவையான பலனை தர விரும்புகிறோம். அந்த உன்னதத்தில் இருந்து வரும் பலன் இப்பொழுது உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த சர்வ வல்லவருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. உங்கள் பலவீனங்கள் நீங்கி கொண்டிருக்கிறது. உங்களுடைய கட்டுகள்
கட்டுகள் இப்பொழுது அவிழ்க்கப்படுகிறது. நல்லா விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, இனி சத்துரு, இனி பொல்லாத பிசாசு, இனி அவனுடைய மாய வல்லமைகள், இனி மந்திர வல்லமைகள் ஒன்று உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு இயேசுவின் இரத்தத்திற்குள் நீங்கள் இப்பொழுது மறைக்கப்படுகிறீர்கள். உங்கள் மேல் தெய்வீக பாதுகாப்பு. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை காட்டிலும் இந்த தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதை தெரிந்து கொள்ளுவேன் என்று அனுபவிச்சவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய மேன்மையை அனுபவிச்சவங்க, இதனுடைய மகிமையை புரிஞ்சவங்க, இதனுடைய முக்கியத்துவத்திற்கு ஆமென் அல்லேலூயா இடம் கொடுத்தவங்க, இந்த தெய்வத்தை கனம் பண்ணவங்க, அல்லேலூயா, இதெல்லாம் தங்களுடைய வாழ்வின் அனுபவமாய் மாற்றி இருக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் இதை உங்களிடத்திலும் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த அனுபவம் உங்களுக்கு உண்டா? ஆண்டவருடைய பிரசன்னத்தை, ஆண்டவருடைய பாதத்தை உண்மையிலேயே நாம் நேசிக்கிறோமா? அவருடைய ஆலயத்தில் காத்திருப்பதை நாம் தெரிந்து கொள்ளுகிறோமா? அல்லேலூயா. எங்கும் நிறைந்தவர், சர்வவியாபி, இந்த தேவாலயத்தில் விசேஷமா நாம் கூடி வரும் பொழுதெல்லாம் அவர் நம்மை சந்திக்கிறாரே, நம்மோடு பேசுகிறாரே, நம்மை ஆசீர்வதிக்கிறாரே, நம்மை விடுவிக்கிறாரே. அந்த ஆண்டவர்கிட்ட உங்க மாளிகையில் நான் தங்க ஆசைப்படுறேன் ஆண்டவர், உங்க சமூகத்தில் காத்திருக்க நான் விரும்புகிறேன் ஆண்டவர். கைகளை உயர்த்தி, ராஜாவும் மாளிகையில் ராப்பகல் அமர்ந்திருப்பே, இயேசு ராஜாவும் மாளிகையில் துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே, உம்மை துதித்து எல்லா துயரம். நல்ல கைகளை உயர்த்தி ஆராதனை. அப்பா அப்பா ஆராதனை. அப்பா அப்பா சிலுவையினா மீட்டவரே, ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை. சிறகுகளால் ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினாள், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். இயேசு சொன்ன வார்த்தை. இப்ப இயேசுவை தேடி அவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ, அது கிராமமா இருந்தாலும், பட்டணமா இருந்தாலும், மலைப்பகுதியா இருந்தாலும்,
கடற்கரையா இருந்தாலும் ஜனங்கள் அலைமோதினார்கள் அவரை சந்திக்க, அவருடைய வார்த்தையை கேட்க, அவரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள. சில இடத்துக்கெல்லாம் இயேசு வருவதற்கு முன்பே திரள் கூட்டமாய் ஜனங்கள் காத்திருந்தார்கள். ஆனால் அவர் தன்னுடைய வாய் திறந்து அவர் ஜனங்களுக்கு உபதேசித்த போதோ, ராஜ்யத்தை குறித்த வசனங்களை அவர்களுக்கு போதித்த போதோ, ஒரு பெரிய கூட்டம், இது கடினமான உபதேசம், இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது, திரும்பி போயிட்டான். நீங்க கவனிச்சு பாருங்க, இயேசு திரும்பி போகாத இன்னொரு கூட்டத்தை பார்த்து கேட்கல, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு. அவரோடையே டிராவல் பண்ணிட்டு இருக்கிற அந்த 12 பேரை பார்த்து கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ? இப்ப பாருங்க, 11 பேர்கிட்ட பதில் இல்லை. 11 பேர்கிட்ட என்ன இல்லை? பதில் இல்லை. இந்த கேள்விக்கு என்ன சொல்லணும்னு அவங்களுக்கு தெரியல. இயேசுவுக்கு இப்படி ஒரு கேள்விக்கான பதில் எங்களிடத்தில் இல்லைன்னு யோசிச்சாங்களான்னு தெரியல. ஆனா பேதுரு சொல்றான், உம்மை விட்டா நாங்க வேற யார்கிட்ட போவோம்? வாழ்வு தரும் வார்த்தை உங்கள்கிட்ட தானே ஆண்டவர் இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் எப்படி ஜனங்களை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? திரும்பி போன கூட்டத்தை பார்த்து இப்போ ஆண்டவர் பேசல, ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற நம்மள்கிட்ட தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். அந்த 12 பேரா பின்பற்றி கொண்டிருந்த அப்போஸ்தலர்களை பார்த்து பேசினது மாதிரி தான் இன்னைக்கு நம்மள்கிட்ட கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். நம்ம எப்படி எதிர்பார்க்கிறார்னா பேதுரு மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். 11 பேர் சைலண்டா இருந்த மாதிரி நம்ம நினைச்ச கூடாது, டக்குன்னு சொல்லணும், உங்களை விட்டா நாங்கள் வேற எங்க போக முடியும் ஆண்டவர்? நீங்க இல்லாம எங்களால எப்படி வாழ முடியும் ஆண்டவரே? நீங்க இல்லாத ஒரு நாளை, ஒரு இடத்தை நாங்க இமேஜின் பண்ணவே முடியாத ஆண்டவர். நான் சொல்றத கவனிங்க. அப்பா இல்லாம இருக்கிறது கூட நான் நினைச்சிடலாம்ப்பா, அம்மா இல்லாம இருக்கிறது கூட நான் நினைச்சிடலாம், கணவன் இல்லாம இருக்கிறது கூட நான் நினைச்சிடலாம், மனைவி இல்லாமல் இருக்கிறது கூட நான் நினைச்சிடலாம், பெற்றோர் இல்லை அப்படிங்கிறத கூட நான் நினைச்சிடலாம், அல்லது பிள்ளைகள் எனக்கு இல்லை அப்படிங்கிறத கூட நம்ம நினைச்சிடலாம். ஆனா ஏசப்பா, நீங்க எனக்கு இல்லைன்னா அப்படி ஒரு நினைப்பை என்னால நினைக்கவே முடியலப்பா. இந்த நிலையை ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்ப்பார். நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால கற்பனை கூட செய்ய முடியல ஆண்டவரே. அதை ஒரு நிமிஷம் கூட என்னால யோசிக்க முடியலப்பா. அந்த ஒரு மனநிலையை கர்த்தர் நமக்கு தருவாராக. அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆண்டவர் தெளிவா சொல்றார், என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. இயேசு இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை ஃபெயிலியர் ஆயிரும். இயேசு இல்லைன்னா நம்முடைய வேலை சக்சஸ் ஆகாது. இயேசு இல்லைன்னா நம்ம அடைய வேண்டிய லக்கை அடைய முடியாது. ஆகவே நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. டக்குன்னு சொல்ற அந்த பேதுருவை போல நான் இருக்கணும் ஆண்டவரே. உங்களை விட்டா நான் எங்க போக முடியும்? என்ன பிரச்சனை வந்தாலும் நான் யோசிக்கவே மாட்டேன் உங்களை விட்டு போறத. ஜனங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னாங்க. இவர் எலியாவா இருக்கலாம், அல்லது யோவான் ஸ்நானகனா இருக்கலாம், பல கமெண்ட்ஸ். இப்போ இதெல்லாம் ஜீசஸுடைய காதுக்கு வருது. ஏசப்பா வேற யார்ட்டையும் கேட்கல, அதே 12 பேர்ட்ட தான் கேட்டார். ஏப்பா, வெளியில் உள்ளவங்களாம் என்ன குறித்து சொல்றது இருக்கட்டும்பா, நீங்க என்ன குறித்து என்னப்பா சொல்றீங்க? அப்பவும் 11 பேர் சைலண்ட். அல்லேலூயா. அப்பவும் 11 பேர் எப்படி தான் இருக்கான்? சைலண்ட். இந்த பீட்டர் தான் பேசுறான், நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. ஏசப்பா அவனை அப்ரிஷியேட் பண்றாங்க. பீட்டர், மாம்சம் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தல, பிதா தான் உனக்கு இதை வெளிப்படுத்த. அப்ப நான் அவரை ஃபாலோ பண்றேன், அவரை வர்ஷிப் பண்றேன். ஐ ஷுட் நோ ஹூ ஹி இஸ். எனக்கு நல்லா தெரியணும் இயேசு யாருன்னு. இதுதான் ஆண்டவர் உங்கள்கிட்ட என்னை எதிர்பார்க்கிறார். பலர் பலதரப்பட்ட கருத்தை சொல்லட்டும், சிலர் என்னை நேசித்து சொல்லட்டும், சிலர் என்னை நேசிக்காம சொல்லட்டும். ஆனா என்னை பின்பற்றுகிற என் பிள்ளைகளை, நீங்க என்ன யாருன்னு நினைக்கீங்கன்னா, நீங்க தான்ப்பா என் ரட்சகர். அல்லேலூயா. நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம். நீங்க இல்லாம என்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுப்பா. இந்த வாழ்க்கையில் என்னால் வாழவே முடியாதுப்பா. எத்தனை பேர் உங்களை அப்படி அர்ப்பணிக்க? தேங்க்யூ ஜீசஸ். நீரின்றி வாழ்வேது
இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா, நீரின்றி வாழ்வேது, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம் இல்லத்தில் வாழும் நீரின்றி வாழ்வேது, உம் நினைவின்றி, உம் நினைவின்றி. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் இதயங்களின் நினைவுகளை நன்கு அறிந்தவரே, நீங்க இல்லாமல் எங்களால் வாழ முடியாது என்று ஒரு பாடல் வரியில் வருகிறது என்பதற்காக நாங்கள் பாடி ஆராதிக்கவில்லை. இதை வாழ்க்கையாக எண்ணி நாங்கள் ஆராதிக்கிறோம். இதற்கென்றே அர்ப்பணித்து உம்மை ஆராதிக்கிறோம். தேவனே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. அவருடைய காலங்களை நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. அவர்களுக்கு வேண்டியவைகளை நீர் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.